Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல saree draping தான் பார்க்க போறோம். ஒரு பெர்ஃபெக்ட்டான saree draping on spotல எப்படி drape பண்ணலாம்ன்றது தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். நம்ம சேனலை இத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க and bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம saree ட்ரை பண்ண போகிறோம். ஸோ உள் சுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சாரியில் இருக்க உள் சுத்து எதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் எடுத்துகிட்டு எப்போவுமே நம்ம saree ட்ரை பண்ணும் போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க செஸ்ட் பக்கம் தான் நம்ம வந்துட்டு டக்கின் பண்ணுவோம். இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சென்டர் ஆஃப் பாயிண்டில் நீங்கள் டக்கின் பண்ணுங்கள். எப்போவுமே உள் சுத்தை வந்து சென்டர் ஆஃப் பாயிண்டில் நீங்கள் டக்கின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தளவு கொஞ்சம் அதிகமாகவே வரும். அண்ட் அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா saree ட்ரை பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இன்ஸ்கர்ட்லாம் தெரிகிற அளவுக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் நிறைய ஃபேப்ரிக் வந்து பின்னாடி டக்கின் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் கொஞ்சமாக இந்த முனையில் மட்டும் நீங்கள் டக்கின் பண்ணால் போதும். சில டைம் நீங்கள் டக்கின் பண்ணாமலே அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்தாலும் நல்லது தான். இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு சுற்றி நீங்கள் கரெக்டாக நீங்கள் டக்கின் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் சாரீ அதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பல்லு ப்ளீட்ஸ் நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். நீங்களுமே பல்லு ப்ளீட்ஸ் முன்னாடியே செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணும்போது. இப்போ நான் பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு ஹைட்க்கு ஏற்ற மாதிரி நான் முன்னாடியே ப்ளீட்ஸ் எடுத்து நான் பின்லாம் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன நான் பண்ணுறேன்னா ஒரு சுற்று நான் வந்து சுற்றி கொண்டு வரேன். இப்போது நீங்களுமே saree ட்ரை பண்ணும்போது இது மாதிரி இந்த பல்லு ப்ளீட்டை ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து போட்டு பின் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட்டில் வந்துட்டு நீங்கள் டக்கின் பண்ணுறத ஒரு சுற்று கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சுற்று கொண்டு வரணும். மொத்தம் 2 சுற்று நீங்கள் கொண்டு வரணும். இப்போது நான் ஆல்ரெடி பின் பண்ணியிருக்க ஏரியா வந்துட்டு எப்படி பின் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் ப்ரீ-ப்ளீட்டட் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்துட்டு ஆல்ரெடி பின் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளவுஸில் எப்படி வந்து பல்லு ப்ளீட்டை பின் பண்ணலான்றதை பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு க்ளோஸான நெக்கில் வந்து நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து உங்கள் கழுத்தை நெரிக்கிற மாதிரி வந்துட்டு கிட்ட இருக்கும். ஸோ அதனால் அது என்ன பண்ணணுன்னா ஒரு 1 inches நீங்கள் தள்ளி வச்சு நீங்கள் பின் பண்ணுங்கள். பின் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நீங்கள் இந்த மாதிரி தூக்கிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு காலர் ப்ளவுஸ் போட போகிறீங்க இல்லை க்ளோஸ்டு நெக்கை போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பின் பண்ணும்போது. ஸோ வந்து இந்த டெக்னிக் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நீங்கள் மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி ப்ளீட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ளவுஸோட பின் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ-ப்ளீட்டட் பண்ணியிருக்கும் போது ஒரு பின் குத்திருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம். ரிமூவ் பண்ணாமலே நீங்கள் குத்திடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஸ்ட் ப்ளீட்டை வந்துட்டு நீங்கள் நீட்டாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள். செஸ்ட் ப்ளீட் நிறைய பேர் அயன் பாக்ஸ் வச்சு ஃபுல்லாக அயன் பண்ணதுனால ரொம்ப ஷார்ப்னஸ் இருக்கும். ஆனால் saree ட்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த கோடு போகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி நீட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த செஸ்ட் ப்ளீட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்துட்டு கரெக்டாக உங்கள் பாடியை சுற்றி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரும்போது கரெக்டாக பின்பகுதியிலையுமே நல்லா நீட்டாக வந்து இந்த மாதிரி கொண்டு வாங்க. நீங்கள் எப்போவுமே வந்துட்டு எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப வந்து புடவையை கசங்கின மாதிரி கொண்டு வரக்கூடாது. கொஞ்சம் நீட்டாக நீங்கள் கொண்டு வாங்க. அடுத்து நம்ம ஹிப் ப்ளீட் எப்படி செட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். நம்ம ஹிப் ப்ளீட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சென்டர் ப்ளீட்டை வந்து ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டைட்னஸ்க்காக மட்டும் வந்து இந்த பார்டர் நல்லா இழுத்துட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தைஸ் இருக்கு இல்லையா, அது நல்லா டைட்டாக தெரிகிற மாதிரி நல்லா ப்ரெஸ்டாக இழுத்து வச்சு நீங்கள் இன்ஸ்கர்ட்டோட பின் பண்ணுங்கள். பின் பண்ணுற ஏரியா எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு பிரெஸ்ட்டுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின் பண்ணதுக்கப்புறம் எங்கேருந்து நீங்கள் சென்டர் ப்ளீட்டை எடுக்கணுன்றதை பார்க்கலாம். இந்த பின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த பின் பண்ணதுலேருந்து கரெக்டாக உங்களோட ஹிப் சைஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் ஒரு மடிப்பு கொண்டு வாங்க. ஸோ ஒரு மடிப்பு கொண்டு வரீங்கன்னா அது ஒரு கேப்னஸை க்ரியேட் பண்ணும். இந்த கேப்லேருந்து நீங்கள் வந்துட்டு சென்டர் ப்ளீட்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டர் ப்ளீட் எடுக்கும் போது பார்த்து கவனமாக எடுங்க. ஸோ நார்மலாக பெரிய பெரிய ப்ளீட்ஸாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4-5 தான் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு மீடியமான சைஸில் குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா நிறைய ப்ளீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு எந்த ஒரு ப்ரீ-ப்ளீட்டிங் அயனிங் அதெல்லாமே நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஆன் ஸ்பாட்டில் வந்து இது எப்படி ஈஸியாக பண்ணலான்றது தான் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
காட்டிகிட்ருக்கேன். ஸோ மெயினாக பல்லு ப்ளீட்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்துடும். பல்லு ப்ளீட் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக செட் பண்ணிடுவீங்க. பின்னிங் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஹிப் ப்ளீட், செஸ்ட் ப்ளீட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சென்டர் ப்ளீட்டெல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி பின் குத்துறதுல தான் இருக்குது. இப்போது இந்த சென்டர் ப்ளீட்டில் வர இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த லாஸ்ட் ப்ளீட் வந்து ரொம்பவே பெருசாக வரும். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த லாஸ்ட் ப்ளீட்டை பெரிய ப்ளீட்டாகவே நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மற்ற ப்ளீட்ஸோடு அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஹிப் கிட்ட நிறைய ப்ளீட்ஸ் வந்து சொருகணுன்றது அவசியம் இருக்காது. நீங்களுமே இந்த லாஸ்ட் ப்ளீட்டை இதோட சேர்த்து நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப விலகி போகாது. உங்களோட ஹிப்பும் வந்துட்டு ரொம்ப பல்ஜாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. இப்போ இந்த எல்லா ப்ளீட்ஸுமே வந்து எப்படி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த ஒரு ப்ளீட்ஸாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்றா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்காக மோஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க? ஏன் ஒன்றா வச்சு நீங்கள் பின் பண்ணி குத்தக்கூடாதா? இந்த மாதிரி ஏன் ஸ்ப்ளிட் பண்ணணும்? நம்ம இதுக்கு ரீசன் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயிறு பெருசாக தெரியாது. நீங்கள் டக்கின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வயிறு வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. அண்ட் அதே மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்து குத்தாமல் இருக்கும். ஸோ நீட்டாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு சைட் ப்ளீட் செட் பண்ண போகிறேன், அதாவது ஹிப் ப்ளீட். ஹிப் ப்ளீட் வந்து எப்படி நான் செட் பண்ணுறேன்னு ப்ராப்பராக பாருங்கள். 1 by 1 தான் நான் எடுத்து செட் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் செல்ஃபாக பண்ணாலும் சரி, இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலுமே சரி, இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரை பண்ணிட முடியும். இப்போவுமே வந்துட்டு செஸ்ட் ப்ளீட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் கையில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் ஹிப் ப்ளீட் வந்துட்டு நீங்கள் கரெக்டான கைடன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பின் பண்ணாதான் அது நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஹிப் ப்ளீட் வைக்க தெரியாமல் ஜஸ்ட்டு ப்ளெயினாகவே வச்சுட்டோ இல்லை அது ஏதாச்சும் ஒன்று பண்ணி பின் குத்திட்டு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு போவீங்க. ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஹிப் ப்ளீட்டில் வந்துட்டு உங்களுக்கு 3 to 4 ப்ளீட்ஸ் வரைக்கும் தான் செட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்தீங்கன்னா கீழே வந்துட்டு தூக்குன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு 3-4 ப்ளீட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 5 எடுத்திருக்கேன். ஸோ இந்த 5மே ஈவனாக நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் கரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்டரை பின் பண்ணிங்கனோ அதுக்கு கீழேயே வர மாதிரி நல்லா டைட் பண்ணி நீங்கள் வந்து பின் பண்ணணும். பின் பண்ணும்போது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ப்ளீட்ஸ்லாம் நீட்டாக இருக்கான்ட்டு. இப்போ பாருங்கள், பார்டர் தனியாக இருக்குது அண்ட் அதே மாதிரி ப்ளீட்ஸுமே நல்லா லைனாக நீட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பின் பண்ணும்போது உள் சுத்தில் வச்சு பின் பண்ணாதீங்க, இன்ஸ்கர்ட்டில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டைட்டாக வரும். நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான். இன்ஸ்கர்ட்டில் பண்ணாமல் உள் சுத்தில் பண்ணிடுறீங்க. அதனால் வந்து நீங்கள் சாரீ ட்ரை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப லூஸாக ஆகிடுது. ஸோ அந்த லூஸ்னஸ் இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி சென்டர் ப்ளீட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு எப்படி டக்கின் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு ரொம்ப ரைட் ஹேண்ட் சைட்லேயோ இல்லை ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையோ தள்ளி வந்து சொருகிடுறீங்க. ஸோ கரெக்டாக உங்களோட சென்டர் ஆஃப் பாடியில் நீங்கள் டக்கின் பண்ணால் தான் உங்களோட ப்ளீட்ஸ் எல்லாமே நேராக அழகாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எப்படியுமே நம்ம சாரீ வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம உள்ளே டக்கின் பண்ணிவிடுவோம். ஸோ வெளியில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளீட் கலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கீழேயுமே பின் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் நீங்கள் டக்கின் பண்ண. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சாரீ எப்படி ப்ரீ-ப்ளீட்டிங்லாம் பண்ணணுன்றது ரொம்ப ஃபுல் டீட்டெயிலான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரியுன்றதுனால நம்மளோட சேனலில் நிறைய சாரீஸில் வந்துட்டு ட்ரேப்பிங்ஸ்லாம் நிறைய டெக்னிக்ஸ் வந்து நம்ம பிகினர்ஸ்க்காகவே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். இப்போ நம்ம சாரீ வந்து டக்கின் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சைட் ப்ளீட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சைட் ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படியுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். எதனால் அது லூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டைட்டன் பண்ணி முன்னாடி இழுக்கிற வரைக்குமே அது லூஸாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு லூஸாக இருக்க ஃபீல் இருக்குது அப்படின்னா பேக் சைடில் வந்து நீங்கள் நல்லா வந்து இழுத்து கீழே விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமே நல்லா டைட்டாக இருக்கும்.
ஸோ எஸ், என்னோட குயிக்கான ட்ரேப் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நான் ட்ரேப் பண்ணேன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ட்ரேப் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக டீட்டெயில்டாக காட்டணுன்றதுனால தான் இவ்வளோ நேரம் எடுத்தது. ஸோ நீங்களும் ஒரு பிகினராக இருக்கீங்க, சாரியே கட்ட தெரியாதுன்றவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து தாராளமாக சாரி கட்ட முடியும். அண்ட் சாரியே கட்ட தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரேப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு இதை நீங்கள் ஷேர் பண்ணி இந்த டெக்னிக்கை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ண சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இதில் என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இந்த சாரீக்கான ப்ரீ-ப்ளீட்டிங் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.